நாங்க ஒருவேளை இறந்துருந்தோம் அப்படின்னா அது காரணம் ஏர் ஏசியாவும் ஏர் ஏசியா ஸ்டாஃபும் தான். அது எதுக்காகனா இந்த 3 ரிங்கெட் பாட்டிலுக்காக. யோகிக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளைட்ல சோக் ஆயிடுச்சு. சோ அதனால நாங்க ஏர் ஹோஸ்டர் கூப்பிட்டு தண்ணி கேட்டோம். வாட்டர் கேட்டிருக்கான் யோகி. சோ வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, யார் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் புக் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு போயிட்டாங்க. சோ நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, மேபி ஆல்கஹாலோ இல்ல ஃபுட்டோ சோ அந்த மாதிரி ஆர்டர் பண்றவங்களுக்கு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் நான் பிரஸ் பண்ணிட்டு வெறும் வாட்டர் தான் கேட்டோம், சோக் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா ஓகே அப்ப கிவ் 3 ringgits, நான் அதுக்கப்புறமா நான் பாட்டில் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நிஜமாவே எங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தது. எனக்கு சோக் ஆகுது அப்படின்றதெல்லாம் அவங்க பாதரே பண்ணல. 3 ringgits கொடு, நான் உனக்கு பாட்டில் தரேன் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. நானும் கேபின் குரூப் படிச்சிருக்கேன், நானும் ஏவியேஷன் படிச்சிருக்கேன். சோ எங்களுக்கு கெஸ்ட்டை காடா பாக்கணும்னு ரூலே இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ நீங்க சர்வீஸ் எல்லாம் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் பிசினஸ் பண்ணாதீங்க. சோ ஒரு எமர்ஜென்சி ஒருத்தர் இப்ப எனக்குன்னு இல்ல, நாளைக்கு ஒரு பிரெக்னென்ட் உமனா இருக்கலாம், இல்ல உங்க அம்மாவா இருக்கலாம், இல்ல உங்க அப்பாவா இருக்கலாம், இல்ல ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸா இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது ஒரு கேபின் குரூவோ ஏர் ஹோஸ்டஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க எமர்ஜென்சி அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பாத்துக்கணும். இதுதான் ரூல். எமர்ஜென்சின்னு கேட்கும் போது இவங்க ஃபர்ஸ்ட் 3 ringgits கொடுங்க, அதுக்கப்புறமா வில் கிவ் யூ வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது.